பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களோடு எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு சூழ்நிலைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், மனிதனுடைய நாட்கள் நான் எப்போதும் சொல்லுவதுண்டு, புல்லுக்கொப்பானது மனுஷன் தன் காலத்தை அறியவே முடியாது. நாளை என்பதே நமக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா சில வேளைகளில் நான் அதை அனுபவித்ததுனால சொல்கிறேன். என்னோடு ஒரு அருமையான தம்பி பல வருஷங்களாக ஊழியத்தில் இருந்தார். ஜனவரி மாதம் 28 எங்களுக்கு மீட்டிங் இருந்தது. 27 திருநெல்வேலி மீட்டிங், 28 ஞாயிறு மீட்டிங் எல்லாம் இருந்து 2 ஆராதனைக்கும் கலந்து கொண்டு ராத்திரி 12 மணி வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஆனால் 29 அவர் இல்லை. 1.5 மணி நேரத்தில் வித்தியாசத்தில் அன்றைக்கு 28 இரவு 1:30 தேதிப்படி 29 ஒரே நாளில் இல்லை. ஏன்னு சொல்கிறேன், மனுஷனுடைய காலத்தை நாம் அறியவே முடியாது. அதனால தான் காலத்தின் அருமையை அறிந்து வாழ வேண்டும் என்று நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டது. அன்னைக்கு ஒரு அம்மையார் என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டீங்க, ஐயா, என்னோடு இருக்கிற ஒரு சொந்தக்காரர், நான் யார் பேர் அதெல்லாம் சொல்ல விரும்பலை, மிக நெருங்கின சொந்தக்காரர், ஆலயத்துக்கு தான் போகிறார், நல்ல வேதத்தை தூக்கிட்டு தான் போகிறார், ஆலயத்தில் பொறுப்பிலும் இருக்கிறார், ஆனால் தேவனுடைய நாமம் அவர் மூலம் மகிமைப்படவில்லையே. கொஞ்சம் ஆண்டவர் அறிஞ்சவங்க எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்தவன் என்றால் எப்படி வாழ வேண்டும், இதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவீர்களானால், இப்படிப்பட்ட ஒருவர் அல்ல அநேகர் இருக்கலாம், வெளியே பார்ப்பதற்கு மின்னுகிறதெல்லாம் பொன்னல்ல என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஆல் கிளிட்டரிங் இஸ் நாட் கோல்டு என்று சொல்லுவாங்களே, அதுபோல் சிலர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இப்படி புரியும்படி கொஞ்சம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்க. உண்மைதான், சொல்ல வேண்டியது கடமை. ஏன்னா பிசாசு நிச்சயின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிறவர்கள் மயக்கம் தெளிவது கூடாத காரியம். 2 தீமோத்தேயு 2:26 படித்தான் வாசிக்கிறோம். ஆகையினால இன்றைக்கு நான் உங்களோடு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் அறிந்த எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும், அவர்தான் இரட்சகர், சொந்த தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆகையினால உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, நான் எப்போதும் போல சொல்லுவதுண்டு, தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது நீங்கள் வேதத்தை கையில் எடுத்துக்கணும், பைபிளை கையில் எடுத்துக்கணும். ஏன்னா நான் சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவாது. நீங்கள் நல்லா வாசிப்பீங்க, நல்லா கரெக்டாக வேத வசனங்களை மனசில் வச்சுருப்பீங்க. ஆண்டவருக்கு நன்றி. ஏன்னா ஒரு காலம் வரும், வேதவசனம் கிடைக்கக்கூடாத காலம். ஆமோஸ் 8:11 படி தேசத்தில் ஒரு பஞ்சம் வருமா. அது என்ன பஞ்சம்? ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாத ஒரு காலம் வரத்தான் போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆகையினால சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்து 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் கையில் எடுத்து வச்சுக்குவீங்களா? அப்படி எல்லாரும் கையில் எடுத்து வச்ச பிறகு நீங்களும் மற்றவங்க தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மன கவலைகள் தீர்ப்பாரே, மார்போடு
அழைப்பாரே, மனக்கவலை தீர்த்தாரே. ஒரு தாய் நேற்று வந்து போ எல்லேசே தேற்றுவா. ஒரு தாய் நேற்று வந்து போ எல்லேசே தேற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிட, ஒரு நாளும் விலகிட. ஒரு போதும் கைவிட, ஒரு நாளும் விலகிட. ஒரு தாய் நேற்று வந்து போ எல்லேசே தேற்றுவா. ஒரு தாய் நேற்று வந்து போ நேசே தேற்றுவா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே. தாய் தேற்றுவார். ஒரு தாய் தேற்று வந்து போ எல்லேசே தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டுமா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33 வரை. ஆகையால் நீங்கள் புசித்தாலும், நல்ல கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் யாரா இருக்கலாம், எனக்கு உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வார்த்தை சொல்லுது. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும். நீங்கள் உடனே குடிச்சானோட வேற குடிக்க போயிடக்கூடாது. ஏன்னா மனுஷனுக்கு கவலையே என்னது தெரியுமா? இருக்கிற வாழ்நாளில் பாதி கவலை எதுக்கு தான்? மற்ற 6:31 தான். எதை குடிப்போம், எதை உடுப்போம், எதை உண்போம். ஆனால் ஒன்று ஆண்டவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் தேவை என்று ஏற்கனவே உங்கள் பரமபிதா என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆகையினால இதை குறித்து கவலையே படாதீங்கட்டார். ஆனால் மனுஷனுடைய பேச்சு என்ன தெரியுமா? எதை திம்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அதுக்கு பெர்மிட்டும் பண்ணிட்டார். நீங்கள் எதை தின்னாலும் சரி, ஆண்டவர் பார்த்து நல்லதுன்னு சொல்லணும். ஞாபகம் வச்சுங்க. எதை குடித்தாலும் சரி, ஆண்டவர் பார்த்து இது நல்லதுப்பா அப்படின்னு சொல்கிறாரா? ஏன்னா ஆண்டவர் நல்லதை கரெக்டாக சொல்லத்தான் செய்வார். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய
எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமை. ஆமா. ஏன்னா நம்ம பாடுவோம், என்ன பாடுவோம்? கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா இது எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா இது எல்லாமே பார்த்து கொள்வி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே எல்லாரும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே எல்லாரும் வெற்றி தருவி. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடு. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. பாடுவோம், நல்லா பாடுவோம். ஆனா நாம் எதை செய்தாலும் சரி, நல்லா கவனிங்க. புசிக்கிறோம், குடிக்கிறோம், என்னென்னவோ செய்யணும். ஆனால் என்ன செஞ்சாலும் சரி, எதை தின்னாலும் சரி, எதை குடித்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒன்றை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அது என்னதான் இருக்கணும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏற்றதாய். ஆமாம், அது மட்டும் இல்லை. தொடர்ந்து வாசிங்க. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல். ஏன்னா பவுலே சொல்றாரு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வந்துட்டு இங்க வாங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வாங்க. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. சரி, எனக்கு கண்பானோடே அவருக்கு நெருக்கமே நம்மளை குறித்து, பாரமே நம்மளை குறித்து தான். ஏன் தெரியுமா? அவருக்கு எப்படி வேணாலும் வாழ்றதுக்கு வசதி இருந்தவர். சொல்லப்போனால் நல்ல வசதியான ஆள், அதிகாரம் உடைய ஆள். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னுடைய சுய பிரயோஜனத்துக்காக நான் அப்படி சொல்லலப்பா. இப்போ இங்கே வந்துருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துக்கு. நான் என் சுய பிரயோஜனத்திற்கு தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். நம்மளால என்ன செய்யக்கூடாது? இடரல் வரவே, எதுக்கும் இடரல் வரக்கூடாது. ஆண்டவருடைய நாம என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அதனாலதான் நீங்க எல்லாரும் வீட்டில் இருந்தாலும் சொல்லுங்க, நான் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மட்டும் என்ன செய்யணும்? மகிமைப்பட வேண்டும். அதனால யாருக்கும் ஒரு இடல நான் என்ன செய்யக்கூடாது? இருந்திடவே கூடாது. எனக்கு கண்பானவர்களே, மனுஷன் சாப்பிடாதவன் எவனும் கிடையாது. எப்படியோ சாப்பிட்றான். ஏன்னா சாப்பிட்றதுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதே 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கடையில் வாங்கி
புசித்தாலும் ஒன்றை குறித்து என்ன செய்யக்கூடாது, விசாரிக்க வேண்டாம். விசாரிக்க வேண்டாம். ஏன்னா விசாரிச்சேன்னா அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லுவான். எனக்கு அன்பானுடைய அதே சமயத்தில் 1 கொரிந்தியர் 10:27 பார்க்கிறோம். அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது, இதுதான் அநேகருக்கு பிரச்சனை. அடுத்தவன் ஆண்டவர் அறியாதவன் விருந்து கூப்பிட்டா நான் போய்த்தான் ஆகணும். ஆஃபீஸில் வேலை பார்க்குறான், நல்லா பழகிட்டான், நாங்கள் 2 பேரும் ரொம்ப பழகி இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணும்போது எப்படிங்க மாட்டேங்கிறது? மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். அவிசுவாசிகளில் ஒருவர் உங்களை விருந்துக்கு அழைத்தால் போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் அங்க போய் கேட்காதீங்க, இது எப்படி செய்வீங்க, என்ன செய்வீங்கன்னு கேட்காதீங்க. அப்படி கேட்காம அப்படி கேட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? வாசிங்க. உங்கள் வைக்கப்படுகிற எதையும் சாப்பிடுங்க, ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் ஓசியாதிருங்கள். ஆமா, இல்லைன்னா ஒண்ணுமே கேட்காதீங்க. எனக்கு அன்பானுடைய எதை கை வச்சாலும் முதல்ல ஒன்று செய்யுங்க, ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, இதை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பாருடைய நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படிச்சுக்கிட்டு இருப்போம் ஸ்கூலில். அப்போ என்ன செய்வாங்க, சாப்பாடு காலையில் வச்சா ஒருத்தரும் கை வைக்கக்கூடாது. உடனே வச்ச உடனே என்ன செய்யணும், எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், பாடணும். என்ன பாடணும்? வறுமையா போதகனே வந்தமிடும் தங்கிறோம், வறுமையா எங்கள் போதகனே வந்தமிடம் தங்குகிறோம், செருமையா பந்திதனில் பெரியவனா எங்களிடம் வறுமையா ஐயா போதகனே வந்தமிடம் இப்படி ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். எனக்கு அன்பார்களே, எதை செய்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் வேணாலும் செய்யலாம். ஏன்னா நம்ம நாட்டில் சொல்லி கொடுத்தாங்க, பிழைப்புக்காய் எத்தொழிலும் இழிந்ததென்றான். எந்த தொழிலும் கேவலம் கிடையாது. ஏன்னா ஒரு காலனி திருத்துகிற தொழிலாளி தான் ஆபிரகாம் லிங்கன், மறந்துடக்கூடாது. எனக்கு அன்பான தொழிலில் எதுவுமே தவறு கிடையாது. திருடுறது, பொய் சொல்கிறது தவிர. அந்த காலத்தில் சொன்னாங்க, தன் தொழில் பாராதது தனக்கு தலையளவு பஞ்சம்னா. தலைக்கு மேலே என்ன இருக்குது? ஆகையினால எந்த தொழில் பாருங்கள், எதனாலும் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச தப்பு இல்லை. அதுக்காக சாப்பிடக்கூடாது அப்படின்னா கர்த்தர் நாம அதுக்கு மகிமையா, அதை கேளுங்க. ஆண்டவருக்கு அது பிரியமா? ஏன்னா ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எதை வேணாலும் செஞ்சுருப்போம். இப்போ நமக்கே தெரியும் எதை தொடணும், எதை தொடக்கூடாது, எதை புசிக்கணும், எதை புசிக்கக்கூடாது. நான் பேசுகிறது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சொல்ல, அறிஞ்சவங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா அறியாதவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா அறியாமையின் காலங்கள் தேவன் காணாதவராக இருக்கிறார். ஆனால் அறிஞ்ச பிறகு மனம் திரும்ப வேண்டும். அப்போ மனம் திரும்பினா நம்ம என்ன திரும்பி இருக்கோம்? அந்த பக்கம் உட்காந்துருந்தோம், இந்த பக்கம் உட்காந்துருக்கோமா? எனக்கு அன்பானவர்களே, நீ எதை செய்தாலும், எந்த காரியமாக இருக்கட்டும், நீ தொழில் செய்யலாம், ஒரு வியாபாரம் செய்யலாம், ஒருவேளை ஒரு சின்ன சின்ன தொழில் செய்யலாம். எனக்கு ஒருத்தர் காணிக்க அனுப்புவார். அவர் என்னென்னா பாத்திரங்களை எடுத்துகிட்டு போய் தள்ளு வண்டியில் வச்சு நெடுக விற்பார். அதில் வர்ற காணிக்கையில் டெய்லி அவருக்கு என்ன கிடைக்குதோ, ஒரு நாளைக்கு ஒரு 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, ஒரு 200 ரூபா, 300 ரூபா அவருக்கு கிடச்சுன்னா 500 அடைச்சா 50 ரூபா எடுத்து வச்சுருவார். அப்படி அனுப்புகிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அந்த தசமம் பார்த்து அப்படியே அனுப்பி வைப்பார். கேட்டால் காலையிலேருந்து இவ்வளோதாயா ஓடுது, நீங்கள் கணக்கு ஆண்டவர் தெரியும், நான் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு நீங்களே என் சம்பளத்தை என்னென்னு கணக்கு பண்ணலாம் பாரு. எப்படியா நான் மொத்தமாக வச்சுருக்கேன்னா இந்த மாதம் வருமானம் அவ்வளோதான், அதில் பார்த்துடலாம் பாரு. ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு ஓடும், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு ஓடும். ஆனால் அதை எடுத்து வச்சு அப்படியே வைப்பார். திட்டுவளையில் ஒரு அம்மையார் இருக்காங்க, அவங்க பேர் சொல்லக்கூடாது.
அவங்க ஒரு சின்ன கடை தான் வச்சுருக்காங்க. இந்த கடையில் ஒரு சின்ன சின்ன பொருள் தான் வாங்கி வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓடுற காசில் அன்னைக்கு என்ன அவங்களுக்கு வருமானம் கிடைக்குதோ அதில் அந்த தசமபாகத்தை எடுத்து வச்சு அப்படியே வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிறிஸ்மஸ் ஸ்டைலில் கொண்டாந்து கொடுப்பாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். யோசித்து பார்த்தா 15,000, 16,000, 17,000 அப்படிலாம் இருக்கும். ஏன் சொல்கிறேன், நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கணும். அநேக நேரங்களில் இதுதான் நமக்கு தெரியறதில்லை. சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். உன் சுக வாழ்வு துடிர்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நாம் நிச்சயமாக ஒன்று அறிந்து கொள்ளணும். எதை செய்தாலும், எந்த தொழில் செய்யுங்க, என்ன வேலை செய்யுங்க, ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க. அதன் மூலம் தேவனுடைய சபைக்கு இடரலாக இருக்கா, அல்லது விசுவாசிகளுக்கு இடரலாக இருக்கா, அல்லது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு அது இடரலாக இருக்கா, இதை யோசிங்க. அதனால தான் இங்கே சொல்கிறார் பவுல், சுருக்கமாக சொல்லிவிட்டார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் நாம் எப்படி இருக்கணும், தேவனுடைய சபைக்கு விசுவாச மக்களுக்கு இடர்லாம் என்ன செய்யக்கூடாது, இருந்துடவே கூடாது. ஏன்னா நாம் செய்கிற செய்கை அவருக்கு மகிமை சேர்க்க வேண்டும். உதாரணமாக பாருங்கள், ஒரு காரியத்தை உங்களுக்கு திருப்புங்க. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 42, 43 இந்த 2 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி நீ பார்வை அடைவாயாக. ஐயா, ஒரு மனுஷன் 2 கண்ணும் தெரியாம பிறந்ததுலேருந்தே எரிகோ பட்டணத்தின் சாலையில் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறான். இது எல்லாரும் பிரசங்கிக்கிற ஒரு வார்த்தை. உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும், பிரசங்கிக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது இல்லாமல் யாரும் பிரசங்கம் பண்ணுறதும் இல்லை. எங்கே சுற்றினாலும் குருடர்கள் காண, செவிடர்கள் கேட்க, ஊமைகள் வாய் திறந்து பேச இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மனுஷனுக்கு இருக்கிற குறைகளை நீக்கத்தான் வந்தார். ஆகையினால இந்த 42ஆம் வசனத்தில் இயேசு அந்த மனிதனை நோக்கி சொல்றாரு, நீ பார்வை அடைவாயாக. அப்போ என்ன அர்த்தம், இவனுடைய வாழ்க்கையில் தாயின் வயிற்றில் பிறந்ததுலேருந்து இவனுக்கு 2 கண்ணும் தெரியாது. இவனுடைய பேர் என்னன்னீங்கன்னா பர்த்திமேயு. அந்த ஊழியத்தின் பேரும் அதுதான், PARTIMAEUS, பர்த்திமேயஸ். அதனால தான் பர்த்திமேயஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் அப்படின்னு வச்சுருக்கிறோம். எனக்கு அன்பானே, இவனுடைய தகப்பனார் பேர் என்னன்னா தீமேயு. மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது தீமேயுவின் மகனான பர்த்திமேயு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பர்த்திமேயு பிறவியிலிருந்தே பார்வை இல்லை. இவனுக்கு தான் இயேசு சொன்னார், நீ பார்வை அடைவாயாக என்னார். அவன் பார்வை அடைஞ்ச உடனே என்ன செய்தான் தெரியுமா, உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே, நானா இருந்தா திரும்ப பெத்த தாய் தப்பனை பார்த்துட்டு வரேன், சொந்தக்காரனை பார்த்துட்டு வரேன், இம்புட்டு நாள் என் கூட இருந்தாங்களே அவங்கள பார்த்துட்டு வரேன் இருப்பேன். ஆனா அவன் என்ன செய்தானா, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின்னாடி போனா ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. நம்ம மூலம் தேவன் மகிமைப்படுகிறாரா அல்லது தேவன் கனவீனப்படுத்தப்படுகிறாரா? இதுதான் இந்த நாளின் செய்தி. நீயும் நானும் அல்லது நீங்களும் நானும் ஆண்டவர் அறிந்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷையின் வரங்களை பெற்றிருக்கிறேங்கிறோம். ஆனால் ஒன்லி ஒன் கொஸ்டின், உங்களுடைய செய்கையினால என்னுடைய செயல்னால கர்த்தர் நாமம் புகழப்படுகிறதா, இகழப்படுகிறதா, கனப்படுத்தப்படுகிறதா, கனவீனப்படுத்தப்படுகிறதா? உங்கள் கையில் விட்டுறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஒத்தாசை
இன்றைக்கும் நான் மறப்பதில்லை. அநேகருக்கு நாங்கள் பார்வையில்லாதனால வந்த உடனே பதில் கூட போட முடியறதில்ல. ஏன்னா யாராவது வரும்போது தான் போடுறோம். உடனே எழுதி போட எங்களால் முடியல. ஏன்னா மற்றவங்களாம் கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க, அது வச்சுருப்பாங்க, இது வச்சுருப்பாங்க. உடனே உங்களுக்கு வந்த உடனே ஒரு பதில் எழுதி ஒரு வசனம் எழுதி போடுவாங்க. நாங்கள் அது கூட போடுறதில்லை, என்னால் முடியலை. ஏன்னா நான் எப்போ ஆள் வருவாங்களோ அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி தான் எழுதணும். இதுலேயும் நல்லவங்களாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் யோசித்து தான் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி இருந்தும் இந்நாள் வரை தாங்கி வருகிற உங்கள் எல்லோருக்கும் நன்றியை செலுத்துகிற. தொடர்ந்து ஜெபிங்க. 2 ஆலயம் மதுரையிலையும் திருநெல்வேலியும் உண்டு. 2மே பார்வையற்ற மக்களுக்குன்னு வைக்கப்பட்டது. எந்த ஒரு காணிக்கையை நம்பி இல்லை. இந்த தொலைக்காட்சி ஊழியத்தில் வரதை வச்சு அந்த சபையை நடத்தும். அதில் இன்னும் எத்தனையோ காரியங்கள் முடிக்கப்படாமல் இருக்குது. இதில் பார்வையற்ற மக்கள் பார்த்திங்கன்னா மரித்தா கூட சொந்தக்காரன் யாரும் மனசார வந்து அடக்கத்துக்கு கூட காசு அளிக்க மாட்டான். எனக்கு கன்வாலே ஒரு மாதத்துக்கு மட்டும் 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில்லே பார்த்திங்கன்னா 6000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். நேற்று கூட போய் கட்டிட்டு வந்தேன் 5735 ரூபா. 2 சபைக்கும் பார்த்துங்க. இந்த நெருக்கத்தின் மத்தியில் தான் இதை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஞாயிறு பார்வையற்றவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒவ்வொரு ஞாயிறும் 4000 ரூபா செலவழித்து வேனில் தான் கூப்பிட்டு வரோம். ஏன்னா 2 கண்ணு தெரியாதவங்க இவங்கள போய் இப்படி வந்திருக்கா அப்படி வந்திருக்கா அலக்கழிக்க முடியாது. அவங்கள வேனில் கூப்பிட்டு வந்து திருப்பி அதே இடத்துல இறக்கி விடுறோம். எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்களுக்கு வேலையில் உயர்வு கிடைத்த நாள், அல்லது ஒரு குழந்தை இல்லாமல் குழந்தை பிறந்த நாள், இப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் இதற்கென்று உதவலாம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், வந்து பார்க்கலாமாய்யா? தாராளமாக. ஆனால் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து அலைஞ்சு நான் இல்லாமல் போயிடக்கூடாது. ஃபோன் பண்ணி வந்தீங்கன்னா நான் உங்களுக்காக காத்திருப்பேன். உங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சு திருப்பி அனுப்பிவிடுற வரைக்கும் உங்களோட இருப்பேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். அது என்ன பிரதர் டைம் வைங்க? எல்லாரும் போல் நான் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஃபோன் எடுக்காமல் இருக்கக்கூடாது. 10 to 5 நீங்கள் பண்ணால் நான் ரெக்கார்டிங்லேயோ ஆராதனையோ இல்லாட்டா உடனே எடுப்பேன். எப்படி பிரதர் உதவி பண்ண? இதில் 2 நம்பர் வரும். அதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. மணி ஆர்டருக்கு தபால் அட்ரஸ் வரும். என்னிடத்தில் கேட்டாலும் சொல்வேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, என்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? என்னால் தேவனுடைய நாமம் ஐயா தூஷிக்கப்படுகிறதா? கனப்படுத்தப்படுகிறதா? கனவீனப்படுத்தப்படுகிறதா? புகழப்படுகிறதா? இகழப்படுகிறதா? இதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களை நிதானித்து அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களே ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.